ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சாய் பல்லவிக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், சாய் பல்லவிக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் தான் அடிச்சிருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். வாங்க பேசலாம். நடிகை சாய் பல்லவி ஒரு தமிழ் பெண், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரு மிடில் பீப்புள்ல இருந்து இன்னைக்கு ஒரு உச்சக்கட்ட நடிகையா வந்திருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அதுக்கு அவங்களோட திறமை மட்டும்தான் காரணம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க எவ்வளோ விஷயங்கள் சினிமாவில் வந்து பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ரசிகர்கள் கிட்ட ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு இருக்காங்க. இருந்தா சாய் பல்லவி மாதிரி தான் இருக்கணும். எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும், எவ்வளோ பெரிய புகழ் பேருன்னு வாங்கினாலும் தன்னோட நிலையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாம கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே சாய் பல்லவியை நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடிகை அப்படின்னாலே இன்னைக்கு கிளாமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் தன்னுடைய கொஞ்சம் கூட நடை உடை பாவனைகள்ல மாற்றத்தை கொடுக்காத ஒரு நடிகை பெரிய நடிகையா இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட உண்மை, நேர்மை, திறமை இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இப்போ சாய் பல்லவிக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க பிரேமம் படத்துல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க. தமிழையும் பெரிய பெரிய நடிகர்கள் கூட எல்லாம் படங்கள் பண்ணியிருந்தாங்க. ஒரு நடிகருக்கு ஈக்குவலா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னா அதுல சாய் பல்லவி முதலிடம் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது வந்து அமரன் படம் தான். அந்த படத்துல அவங்களோட நடிப்பை பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்துல வேற எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து உண்மை. அப்படி இருக்கிறப்போ தன்னோட நடிப்பாலேயே அந்த படத்தை பல கோடிக்கு ஓட வச்சவங்க தான் சாய் பல்லவி. ஸோ அந்த படத்தை தொடர்ந்து அவங்களோட மார்க்கெட் வேல்யூ பல மடங்கு ஏறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு உள்ள வந்தவங்க இன்னைக்கு 5 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. அதனாலதான் நான் வந்து சொன்னேன் அவங்க ஒரு உச்சக்கட்ட புகழ் நடிகையா இருக்காங்க. அவங்களுக்கு தமிழை தாண்டி அமரன் படத்துக்கு அப்புறமா தெலுங்குல ஒரு படம் பண்ணாங்க நாக சைத்தன்யா கூட. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ பாலிவுட்ல கால் வச்சுட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இதை பத்தி ஒரு வீடியோல பேசியிருக்கோம். சாய் பல்லவி வந்து ராமாயணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஹிந்தி படம். ஹிந்தில நிதேஷ் திவாரி டைரக்ட் பண்ணக்கூடிய அந்த படத்துல தான் இவங்க நடிக்கிறாங்க. அந்த படத்துல ரன்வீர் சிங் நடிக்கிறாரு. அவருக்கு ஜோடியா சாய் பல்லவி நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல யஷும் நடிக்கிறாரு. கேஜிஎஃப் புகழ் இருக்காருல்ல யஷ், ஸோ அவரும் அந்த படத்துல வந்து நடிக்கிறாரு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி இல்ல, 200 கோடி இல்ல, 300 கோடி இல்ல, 4000 கோடி பட்ஜெட்ல இந்த படம் உருவாக்குது அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டரே ஓப்பனா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்தியாவில் இதுவரைக்கும் யாருமே இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்ல படமே எடுத்தது கிடையாது. பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் படங்கள் கூட அதிகபட்சமா 500 கோடியை தாண்டினது கிடையாது. பட் நாங்க எடுக்க போற இந்த ராமாயண இதிகாச திரை காவியம் திரைக்கதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முழுக்க முழுக்க ராமாயண கதை வந்து 4000 கோடி பட்ஜெட்ல உருவாக போகுது. ஒரு பார்ட் கிடையாது, 2 பார்ட்டா இந்த படம் வரப்போகுது. 2 பார்ட்டையும் நாங்க வந்து ஒன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பார்ட்டை 2026 தீபாவளிக்கும் இன்னொரு பார்ட்டை 2027 தீபாவளிக்கும் ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நடிகர்களுடைய சம்பளமே இந்த படத்துல வந்து 400 கோடி வருது. படத்தோட ப்ரமோஷன் உலக அளவில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 400-500 கோடி வருது. இதுவே 1000 கோடி. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3000 கோடி தான் படத்துக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் வந்து விளக்கமா சொல்லியிருக்காரு. இந்த படத்துல ரன்வீர் சிங்கோட சம்பளம் வந்து 70 கோடி. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 70 கோடி அப்படிங்கிற பட்சத்துல 2 பார்ட்டுக்கு 140 கோடி வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி யஷ் இருக்காருல அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 50 கோடி, 2 பார்ட்டுக்கு 100 கோடி அவருக்கு கொடுக்குறாங்க. நம்மளோட சாய் பல்லவி பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 1 கோடி 2 கோடின்னு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அமரன் படத்துக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி அவங்களோட மார்க்கெட் வேல்யூ ரொம்ப ஹை லெவல்ல போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பார்க்கும்போது இப்போ இந்த படத்துக்காக அவங்க பார்ட் 1க்கு வந்து 6 கோடியும் பார்ட் 2க்கு ஒரு 6 கோடி அப்படின்னு சொல்லி 12 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு அவங்க சம்பளம் வாங்கியிருக்காங்க. இப்போ முன்னணி நடிகர் நடிகைகளா இருக்காங்க. ஸோ நயன்தாரா, சூப்பர் ஸ்டார், ஐஸ்வர்யா ராய், ஷாருக் கான், அபிஷேக் பச்சன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரன்வீர் சிங் சாய் பல்லவிக்கு அமைஞ்ச மாதிரி இந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் வந்து யாருக்குமே அமையல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் சொன்ன மாதிரி அதிகபட்ச பட்ஜெட்டே வந்து 500 கோடியை தாண்டி யாரும் இந்தியாவில் எடுத்தது கிடையாது. ஸோ இந்தியாவில்
ஒரு பெரிய பட்ஜெட்ல 1000 கோடிகளை தாண்டின ஒரு பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய முதல் படம் அப்படின்னா இதுதான் அப்படின்றது மாதிரி அந்த டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு ராமாயணா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ராமாயணத்தோட முழு கதை முழு இதிகாசமும் இதுல வந்து அவங்க காட்ட போறாங்க உலகத்துக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல ராமன் கேரக்டர்ல ரன்வீர் சிங்கும் சீதையா தான் வந்து நம்மளோட சாய் பல்லவி நடிக்கிறாங்க. ராவணன் கேரக்டர்ல தான் யஷ் வந்து பண்றாரு. சோ ஆஞ்சநேயர் கேரக்டர்ல வந்து சன்னி தியோல் பண்றாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பாலிவுட் பிரபலங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை பண்ண போறாங்க. சோ இந்த மாதிரி ராமாயணம் மகாபாரதம் கதையை எல்லாரும் சின்ன திரையில பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு முழு ராமாயணத்தோட உண்மை கதையை இந்த உலகம் ஃபுல்லா நாங்க வந்து பெரிய திரையில காட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் நிதேஷ் திவாரி வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பாலிவுட் வட்டாரத்தை தவிர்த்து தமிழ் சினிமாவிலையும் பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள் கிட்ட அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவை தாண்டி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களுடைய எதிர்பார்ப்பும் இன்னும் பல மடங்கு இருக்கு. அதுலயும் நமக்கு தெரிந்த நமக்கு பிடித்தமான ஒரு முகம் சாய் பல்லவி வந்து அதுல நடிக்க போறாங்க சீதையா அப்படின்றப்போ அதோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்மளால வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி எந்த ஹீரோயினுக்கும் அமைஞ்சது கிடையாது. ஸோ ஒரு பெரிய ரோல்ல ஒரு பெரிய பொறுப்புல வந்து சாய் பல்லவி இருக்காங்க. ஒரு பெரிய ஜாக்பாட் அவங்களுக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் 4000 கோடி பட்ஜெட்ல உருவாகிறதுனால இதோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இதை விட டபுள் மடங்கா தான் இருக்கும். ஸோ வசூல் ரீதியாகவும் இதுக்கான பிளானிங் நிறையவே பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தை உலகம் ஃபுல்லா எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த படக்குழுவே வந்து திட்டமிட்டு இருக்கு. தொடர்ந்து இது குறித்து இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்றதையும் நாம பார்க்கலாம். உங்களுக்கு சாய் பல்லவி பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.